மகாபாரதம் பாகம் 13 அரக்கு மாளிகை. பீமசேனனுடைய தேக பலத்தையும் அர்ஜுனனுடைய சாமர்த்தியத்தையும் கண்டு துரியோதனனுக்கு பொறாமை வளர்ந்து கொண்டே போயிற்று. துரியோதனனுக்கு கர்ணனும் சகுனியும் சதி ஆலோசனைக்காரர்களாக அமைந்தார்கள். தகப்பன் திருதராஷ்டிரன் அறிவு படைத்தவன். தம்பியின் மக்களிடத்தில் பிரியம் உண்டு, ஆனால் தன் மக்களிடத்தில் பற்று அதிகம், மனோபலம் கிடையாது. தெரிந்தே துரியோதனனுக்காக தவறான வழியில் செல்வான். துரியோதனன் அநேக உபாயங்கள் செய்து பாண்டவர்களை கொல்ல பார்த்தான். விதுரனுடைய இரகசியமான உதவியை கொண்டே பாண்டவர்கள் உயிர் தப்பி வந்தார்கள். நகரத்து ஜனங்கள் பாண்டவர்களை புகழ்ந்தார்கள். நார்ச்சந்திகளிலும் சபைகளிலும் யுதிஷ்டனே ராஜாவாக தகுந்தவன் என்று பேசி வந்தார்கள். திருதராஷ்டிரன் பிறவி குருடன், ஆகையால் அவன் பட்டாபிஷேகம் பெறவில்லை. ராஜ்யத்தை தன் சுவாதீனத்தில் இப்போது அவன் வைத்து கொண்டிருப்பது நியாயமில்லை. பீஷ்மர் சத்தியசந்தர் ராஜ்யம் தமக்கு வேண்டாம் என்று சபதம் செய்துவிட்டார். ஆகையால் யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும். அவனே கௌரவர்கள் வம்சத்தையும் நாட்டையும் தர்மமாக நடத்துவான் என்று எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் கூடி கூடி பேசி வந்தார்கள். துரியோதனனுக்கு இந்த பேச்சை சகிக்க முடியவில்லை. மனக்கொதிப்பு அடைந்தான். திருதராஷ்டிரனை தனியாக பார்த்து அவனிடம் சொன்னான், பிதாவே, நகரத்து ஜனங்கள் தாறுமாறாக பேசுகிறார்கள். உம்மையும் பீஷ்மரையும் கூட அவர்கள் மதிக்கவில்லை. யுதிஷ்டனுக்கு உடனே ராஜ்ய அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பேசி வருகிறார்கள். இது நமக்கு பேராபத்தாக முடியும். கண் தெரியாமையால் நீர் ராஜ்யம் இழந்தீர். உமது தம்பி அரசனானான். அவனுக்கு பின் யுதிஷ்டன் பட்டம் பெற்றால் பிறகு எங்களுக்கு என்றென்றைக்கும் ராஜ்யம் கிடைக்காது. அவனுக்கு பின் அவன் மகனுக்கே போகும். நாங்களும் எங்கள் மக்களும் உலகத்தில் அவமதிக்கப்பட வேண்டியதுதான். அன்னத்திற்கு கூட பிறரை அண்ட வேண்டியதாகும். அதைவிட நரகமே மேலாகும். இதை கேட்ட திருதராஷ்டிரன் சிந்திக்கலானான். மகனே, நீ சொல்வது சரி. ஆயினும் யுதிஷ்டன் தர்மம் தவறாதவன், எல்லோரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறான். அவனுடைய தகப்பனாரைப் போலவே சிறந்த குணமுள்ளவன். ஜனங்கள் எல்லோரும் அவனை நேசிக்கிறார்கள். அவனை நாம் எவ்வாறு எதிர்க்கக்கூடும்? அவனுக்கு சகாயம் அதிகமாக இருக்கிறது. தம்பி பாண்டு இருந்த காலத்தில் மந்திரிகள் எல்லோரும் அவனால் நன்றாக ஆதரிக்கப்பட்டார்கள். சேனை தலைவர்களும் வீரர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அவ்வாறு ஆதரிக்கப்பட்டார்கள். பாண்டுவோடு பழகின ஜனங்கள் எல்லோரும் யுதிஷ்டன் சார்பாகத்தான் இருப்பார்கள். நாம் அவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது. நாம் அதர்மம் செய்தால் நம்மையும் நம்மைச் சேர்ந்தவர்களையும் நகரத்து ஜனங்களை கொல்வார்கள் அல்லது ஊரை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். நாம் உலகத்தின் பழியை சம்பாதிப்போம் என்றான். துரியோதனன், நீர் பயப்படுவது சரியல்ல. பீஷ்மர் எந்த கட்சியிலும் சேரமாட்டார். அஸ்வத்தாமன் எனக்கு வேண்டியவன். துரோணர் தம்முடைய புத்திரனை விட்டுவிட்டு வேறு கட்சிக்கு போக மாட்டார். அஸ்வத்தாமனுடைய மாமனாகிய கிருபரும் நம்முடைய பக்கத்தில் தான் இருப்பார். விதுரர் நம்மை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. அவருக்கு நம்மை எதிர்க்கும் சாமர்த்தியம் இல்லை. பாண்டவர்களை இப்போதே வாரணாவயத்திற்கு அனுப்பிவிடுவோம். இதில் ஒன்றும் தவறு நேராது. என் துக்கத்தை நான் பொறுக்க முடியாது. உள்ளத்தை பிளக்கிறது. இரவில் தூக்கமில்லாமல் செய்கிறது. நான் உயிருடன் இருக்க முடியாது. இவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பிவிட்டு நாம் நம் கட்சியை பலப்படுத்தி கொள்வோம் என்றான். பிறகு பல ராஜநீதி நிபுணர்களையும் தன் கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்களையும் தகப்பனிடம் சொல்ல வைத்தான். முக்கியமாக சகுனியின் மந்திரியாகிய கணிகன் என்பவன் துரியோதனனுடைய ஆலோசனைக்கு ஆதரவாக திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் செய்தான். சொல்ல வேண்டியதையெல்லாம் உதாரணங்களுடன் பிராமணங்களுடனும் சொல்லிவிட்டு, ராஜாவை, செல்வமுள்ளவன் தான் சிறந்தவன். பாண்டு புத்திரர்களிடமிருந்து உம்மை காத்து கொள்ளும். பாண்டவர்கள் உம்முடைய சகோதரனுடைய புத்திரர்கள். ஆனாலும் பின்னால் வருத்தப்படாமல் இருக்குமாறு முன் ஜாக்கிரதையாக இருப்பீராக. அரசனே, அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்கள் என்றான். நான் சொன்னதை கேட்டு என்மேல் கோபம் கொள்ளத்தகாது. அரசன் எப்போதும் தன்னுடைய பராக்கிரமத்தை பிறர் குறைக்க இடம் கொடுக்கக்கூடாது. ராஜகாரியங்களை இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை ஆரம்பித்த பிறகு அதை செவ்வையாக நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. தைத்தல் முல்லை சரியாக எடுக்காமற் போனால் நீடித்த புண்ணை உண்டாக்கும். பராக்கிரமமுள்ள விரோதிகளை அழித்து விட வேண்டும். சத்ரு பலகீனமாக இருந்தாலும் அவனை அலட்சியம் செய்யக்கூடாது. சிறிய நெருப்பு வனம் முற்றிலும் பரவி எரித்துவிடும்.
உபாயங்களினால் சத்ருவை கொன்றுவிட வேண்டும். தயை காட்ட தகாது. அரசனே, பாண்டு புத்திரர்களிடமிருந்து உம்மை காத்து கொள்ளும். அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்கள் என்று சகுனியின் மந்திரி மேலும் மேலும் விடாமல் போதித்தான். துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான், நான் ராஜகேவர்களுக்கு திரவியமும் வெகுமதிகளும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் நமக்கு சகாயமாகவே இருப்பார்கள். எல்லா மந்திரிகளும் என் சுவாதீனத்தில் இருக்கச் செய்திருக்கிறேன். நீர் நயமாகச் சொல்லி பாண்டவர்களை வரணாவதம் அனுப்பிவிட்டால் பிறகு நகரமும் நாடும் நம்முடைய முழு சுவாதீனமாகும். எல்லோரும் நம்முடைய கட்சியில் வந்து சேர்ந்து விடுவார்கள். ராஜ்யம் நம்முடைய கையில் நன்றாக நிலையாக நிலைத்த பிறகு பாண்டவர்கள் திரும்பி வரலாம். அப்போது நமக்கு அவர்களால் அபாயம் ஏதும் இல்லை. இவ்வாறெல்லாம் பலர் ஒரே விதமாக சொல்லவும் திருதராஷ்டிரன் மனம் உறுதியிழந்து மகனுடைய ஆலோசனைகளுக்கு சம்மதித்தான். வேண்டிய ஏற்பாடுகள் நடந்தது. பாண்டவர்களுடைய காதில் விழும்படியாக வாரணாவத நகரத்தின் அழகை பற்றி மந்திரிகள் பேசலானார்கள். அவ்விடம் சிவபெருமானுக்கு பெரிய உற்சவம் மிகச்சிறப்பாக நடக்கும் என்பதையும் எடுத்துச் சொன்னார்கள். அங்கே போக வேண்டும் என்று பாண்டவர்களே கேட்கும்படி செய்தார்கள். கட்டாயம் போய் உற்சவத்தை பார்த்துவிட்டு வாருங்கள். அவ்விடமுள்ள ஜனங்களும் உங்களை பார்க்க பிரியப்படுகிறார்கள். அவர்களையும் திருப்தி செய்து வாருங்கள் என்று திருதராஷ்டிரனும் மிக்க அன்பு பாராட்டுவதைப் போல சொன்னார். பீஷ்மர் முதலிய பெரியோர்களிடம் விடைபெற்று கொண்டு பாண்டவர்கள் வாரணாவதம் போனார்கள். துரியோதனனுக்கு பேரானந்தம். குந்தியையும் அவள் புத்திரர்களையும் வாரணாவதத்தில் தொலைத்துவிட சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் ஆலோசனை செய்தார்கள். புரோசனன் என்னும் மந்திரியை வரவழைத்து அவனுடன் கலந்து ஆலோசித்து இரகசியமான முடிவுக்கு வந்தார்கள். அவனும் எல்லாம் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுத்து போனான். பாண்டவர்கள் வரணாவதம் போய் சேருவதற்கு முன்னே புரோசனன் வேகமாக வாகனம் ஏறிச் சென்று அந்த நகரம் போய் சேர்ந்தான். பாண்டவர்களுக்கென்று ஓர் அழகான மாளிகை நிர்மாணித்தான். செனல், குங்கிலியம், மெழுகு, நெய், எண்ணெய், கொழுப்பு, அரக்கு இவைகளோடு மண்ணை களைந்து தீப்பிடிக்க தக்க சரக்குகளையே சேர்த்து மாளிகையை கட்டினான். சுவருக்கு பூசிய பூச்சும் தீப்பிடிக்கத்தக்கதாகவே செய்தான். அங்கங்கே எளிதில் நெருப்பு பற்றி கொள்ளும்படியான பொருட்களை சாமர்த்தியமாக பல இடங்களில் வைத்து நிரப்பினான். மனதை கவரும்படியான ஆசனங்களும் சயனங்களும் ஏற்பாடு செய்தான். மாளிகை முற்றிலும் தயாராகும் வரையில் பாண்டவர்களை ஊரில் சந்தேகமின்றி தங்கியிருக்க வசதிகளும் செய்தான். பாண்டவர்கள் வந்து தங்கி இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு தீ வைத்து விட தீர்மானித்தான். பல நாட்கள் சுகமாக மாளிகையில் இவர்கள் இருந்த பின் ஊராருக்கு எவ்விதத்திலும் தெரியாதபடி வீட்டுக்கு நெருப்பு வைத்துவிட்டு அவர்களை தீக்கிரையாக்கிவிட்டால் தற்செயலாக நடந்தது என்று ஜனங்களே நம்புவார்கள். கௌரவர்கள் பேரில் யாரும் பழி சொல்ல மாட்டார்கள் என்பது துரியோதனனுடைய திட்டம்.